உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான 65 தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸோட சைடிஷாகவும் சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கை வச்சு செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு 65 தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கை நல்லா வேக வைக்கணும்னு இல்லை, ஒரு கொதி மட்டும் வந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இது உருளைக்கிழங்கு பாதி மட்டும் வெந்திருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை லைட்டாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்துடக்கூடாது. ரொம்ப வெந்துருச்சுன்னா பொரிக்கும் போது ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். பாதி வெந்திருந்தால் மட்டும்தான் பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதும் சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 லெமனை பிழிஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஒரு உருளைக்கிழங்கா உள்ள சேர்த்து பொரிச்சுக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். அடுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வேகட்டும். பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தோம்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது முன்னாடியே எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், ஏதாவது வெரைட்டி ரைஸோட சைடிஷாகவும் சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.